கண்ணனுடைய நடையழகை பிரார்த்திக்கக்கூடிய சிங்கப்பாசுரம். மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வர வேண்டும் கண்ணா என்று பிரார்த்தனை செய்தாள். கண்ணனுக்கு புரியவில்லை. நீங்கள் சரணாகதி செய்ய வந்தீர்கள், இப்போது கூறக்கூடிய பாசுரம் என்ன என்று பகவான் கேட்க, ஆண்டாள் நாச்சியார், கிருஷ்ணா, உன்னுடைய அவதாரங்களிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரம், இரண்டு அவதாரங்களிலேயும் உன்னுடைய நடையழகிலே ஆழங்கால் பட்டவர்கள் அதிகம். அதுவும் ஸ்ரீராமாவதாரத்திலே உன்னுடைய திருத்தகப்பனாரான தசரதர் உன்னை வா போகுவா இன்னும் வந்து ஒரு கால் கண்டுபோ என்று உன்னை வரவழைத்தும் திருப்பி அனுப்பியும் மறுபடியும் வரவழைத்தும் தாடீசுகே விககராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜா என்று யானை போலும் சிங்கம் போலும் காளை போலும் நீ நடக்கக்கூடிய அழகை ரசித்திருக்கின்றார். தேவகியும் யசோதையும் தளர்நடை நடக்கக்கூடிய அழகை யசோதை பிராட்டி அதிகமாகவே வர்ணித்து அழகாக அனுபவித்திருக்கின்றாள்.